வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இப்போ நிற்கிறது வந்து சிங்கப்பூரில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். இங்கே தான் நான் இருக்கிறேன். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே வந்து ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். அதுக்கிடையில் உள்ள கார் பார்க்குகள் இது. கார் பார்க்கில் நீங்கள் பார்த்தீங்களோன்னா பார்க் பண்ணுற ஏரியாவுக்கு கீழே வந்து புல்லுகள் வளர்த்து வச்சுக்கினேன். ஸோ இந்த எல்லா கார் பார்க்குன்ற அந்த டிசைனுமே வந்து புல்லுகள் அதில் வளர்கிறவனுக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு நல்ல டிசைன் வந்து புல்லுகள் இருக்கிறதால வந்து க்ரீனிஷாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களோன்னா தெரியும் புல்லுகள் இருந்து வந்திருக்கோம். இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் வெளியில் போனோமோன்னு சொல்லிட்டேன்னா மெயின் ரோட்டில் வந்து சைக்கிள் ஓடிக்கொண்டே போகலாம். இப்போ இந்த ரோட்டில் வந்து சைக்கிள் ஓடலாம். நாங்கள் வலிக்கிட்டது காலமேண்டதால் டிராஃபிக் கொண்டும் இந்த ரோட்டில் இருக்குது. முதல் நாள் சாட்டர்டே வந்து ஆக்கள் ஃபுல் பிஸியாக இருந்து இது வந்து ஒரு சண்டே. ஸோ சண்டே வந்து சனங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நடந்துருக்கீங்க. பட் எக்ஸசைஸ் செய்கிற அப்படியான முதலே வந்து எக்ஸசைஸ் ஸோ இதுதான் சிங்கப்பூரில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டல் இப்படி தான் மல்டி ஸ்டோரியாக தான் நாங்கள் இருக்குது. எல்லா வெளிநாடுகள்லேயும் வந்து மல்டி ஸ்டோரி ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் ரோட்டில் இருந்து இப்போ சைக்கிள் பார்த்துக்கிறாங்க. முன்னுக்கு சைக்கிள் ஓடி கொண்டிருக்கிறது தான் தம்பி. அவர் தான் இன்றைக்கு வழிகாட்ட போகிறேன். பார்த்தீங்களோன்னா இது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கம்ப்ளெக்ஸ். இப்படி தான் அப்பார்ட்மெண்ட் கம்ப்ளெக்ஸ்கள் வந்து சிங்கப்பூர் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் போகிறது வந்து ஒரு சைக்கிள் பார்க். இந்த சைக்கிள் பார்க்கு வந்து நான் நினைக்கிறேன் வந்து ஒரு போய் வர வந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர் வந்து சைக்கிளிங் செய்ய போகிறேன். அது இந்த சம்மர் வீடியோ தான் வாங்க போய் பார்க்கணும். இந்த சிங்கப்பூரில் வந்து நீங்கள் சைக்கிள் வந்து இந்த ஓவர்ஹெட் பிரிட்ஜால் வந்து ஏற்றிருக்கணும். நீங்கள் சைக்கிள் ரைட் பண்ணிக்கொண்டு போகக்கூடாது. சைக்கிளை வந்து உருட்டி கொண்டு தான் போகலாம். இப்போ சைக்கிள் ரைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன்னா அங்கே சிங்கப்பூரியன் சிட்டிசன்ஸ் வந்து பேசிக்காக சொல்லியிருக்கேன் சைக்கிள் ரைட் பண்ணி. இப்போ வந்து சைக்கிளிங் பண்ணுறதால வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் சிங்கப்பூர் வியூ கிடைக்கும். இப்போ வந்து இந்த பேப்பர் பூக்கள் மற்றது சிங்கப்பூர் ஃபுல்லாக வந்து ரோட்டுகளில் கிணறு வந்து புல்லுகள் தாவரங்கள் வளர்த்து கொண்டு இருக்குன்னு அந்த க்ரீனிஷாக வச்சுக்கிறதுக்கு மற்ற சில ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம நார்மலாக வந்து அதே வந்து இடத்தை வந்து வச்சு கொண்டு வந்தோட இது வந்து பார்க்க வந்து வடிவாக இருக்கும். சிங்கப்பூர் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கண்ட்ரின்றதால வந்து அது வந்து இந்த மாதிரி வடிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வடிவாக சிங்கப்பூரை வந்து வச்சுருந்தது. இந்த பாலத்தால் நாங்கள் போகிறோன்னு சொல்லிச்சோன்னா சைக்கிளை வந்து உருட்டி கொண்டு தான் போவாங்க. இப்போ வந்து நாங்கள் போகிறது வந்து ஃபுல் சைக்கிள் பாத். இந்த சைக்கிள் பாத்தில் வந்து நாங்கள் போய்க்கு வந்து மக்கள் வந்து காலமையான எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ அந்த எக்ஸசைஸுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன அடுத்ததாக பார்ப்போம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது வந்து ஒரு சைக்கிள் பார்த்தால. இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா மக்கள் வந்து தங்கண்ட பாட்டில் நடந்து எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கிறேன். இதால் இவ்வளோ தூரம் போகிறோம்னு தெரியா. பில்டிங் எல்லாம் வடிவாக கட்டி வச்சுக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாக்கள் நார்மலாக இருக்கிறது. சிங்கப்பூர் எம்ஆர்டி அதாவது மெட்ரோ வந்து இந்த மெட்ரோன்ற பார்க்கிங் ஸ்டேஷன் தான் இது. இந்த பார்க்கிங் ஸ்டேஷன் வந்து மெசிவாக இருக்குது. இங்கே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 40-50 ட்ரெயின் நிற்கத்தக்க மாதிரியான ஒரு ஸ்டேஷன் தான். கண்ட்ரோல் டவர்
கண்ட்ரோல் டவர்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதான் செயற்கையாக செய்யப்பட்ட ஒரு ஆறு. இந்த ஆறை சுற்றி தான் நாங்கள் சைக்கிளில் போய் கொண்டிருக்கோம். க்ளீன் பண்ணுறாக்கள் காலமே தொடங்கி க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டுங்க. அதால் தான் இந்த நாட்டில் வந்து ரோட்டு வழியை வந்து க்ளீன் இருக்குது. இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா இந்த ரோட் அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உங்களால் பார்க்கத்தக்கதாக இருக்கும். அடுத்தது இந்த ஆர்ட்டை சுற்றியை வந்து சேஃப்கார்டை வந்து இடக்கிட வந்து சேஃப்கார்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன்னு. ஸோ ஆற்றுக்குள்ள விழுந்த இடக்கிட அதை கொடுத்து காப்பாற்றுறதுக்காக தான் இதுதான் அந்த மெட்ரோன்ற தொடக்கம். இப்போ நாங்கள் இந்த பிரிட்ஜால் போய் கொண்டிருக்கோம். நான் முதல் சொன்ன எனக்கு இங்கே பாருங்க லைஃப் கார்ட் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் சிங்கப்பூர் விசிட் பண்ணி நீங்கள் ஒன்று சொல்லி சொன்னால் இது வந்து காலம நேரம் வந்து சும்மா செய்கிற ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சுன்னா இங்கே ஒரு சேவல் வந்து நிற்குது. சேவல் வந்து 4-5 சேவல் வந்து அப்படியே 4-5 சேவல் இல்லை, இதில் ஒரு 10-20 சேவல் வந்து நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் ஒரு மெயினான எக்ஸசைஸ் செய்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களோன்னது மக்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து எக்ஸசைஸ் காலமாக இது வந்து ஒரு சண்டே எக்ஸசைஸ் ஃபுல்லாக செய்யணும். இந்தியாவில் ஒரு குரூப் வந்து செய்து கொண்டிருக்கேன், பாய்ஸ் ஃபுல்லாக, இதில் வந்து கேர்ள்ஸ் ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கேன். ஒரே மாதிரியான எக்ஸசைஸ்கள் டைமிங்கில் நடந்து கொண்டிருக்குது. ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்றது வந்து பார்த்து பழக வேண்டிய விஷயம். சிங்கப்பூர் மக்களை நான் பார்த்தேன்னா நவையில் வந்து அவ்வளோ மெல்லிசாக ஒல்லியாக இருக்கிறது தான் கண்டிருக்கேன். இந்த காலம பொழுதில் வந்து இந்த லட்சணம் வந்து எக்ஸசைஸ் செய்யினேன். நான் நிற்கிற நாளில் வந்து சைக்கிள் செய்வோம் என்று வலிக்கிட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த கிரவுண்டுகளை ஃபுல்லாக இருந்து ஆக்கள் வந்து எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கேன். சிலர் ஒர்க் பண்ணினேன், சிலர் ஓடினேன், சிலர் சைக்கிள் செய்யினேன், சிலர் 2 இடத்துலேருந்து எக்ஸசைஸ் செய்யினேன் குரூப்பை. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நடக்கிற இடத்துலையே வந்து மரங்கள் வைக்க வேணும்ன்ட்டு மரங்கள் வச்சிருக்குங்க. நாங்கள் எங்கே போனாலும் வெளிநாட்டில் உள்ள நம்மளோட தமிழில் எழுதியிருக்குன்னு அபாயம் அருகில் வராதீர்கள். நாங்கள் இந்த வெளிநாட்டில் போனாலும் இப்படி மரங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் ஊர்லேயே நாங்கள் எல்லோரும் தான் மரம் நாட்டி தென்னை மரமோ மாமரமோ வச்சு விட்டு அழகாக வச்சுக்கிறோம். இந்த மரம் வைக்கிறது வந்து நல்லது. எப்போவுமே சிங்கப்பூர் ரோட்டுகள் வடிவாக இருக்கிறதுக்கு காரணமே 2 பக்கமும் வந்து பெரிய பெரிய மரங்கள் நிழலை தருது. சிங்கப்பூர் வந்து ஒரு வகையான நாடு தான். இப்போ காலமே 7:30 பயங்கர ஹியூமிடிட்டி 29 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லேயும் இருக்குது, வேர்த்து தள்ளுது. இது அடுத்த பார்க். இப்போ வந்து நாங்கள் 3 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிட்டோம். இன்னும் பெருசாக களைப்பு இல்லை, ஆனால் உடம்பில் வேர்வையில் வர தொடங்கிட்டுது, வைத்து கொண்டு தான் இருக்குது. போட்டிக்கு சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கோம். பனைமரம், எங்களுடைய பனைமரம் நிற்குது. பனைமரத்தில் நொங்கு இருக்குதோ தெரியல. இப்போ இன்னொரு கார்டனுக்கு வந்துட்டேன். இருபுறமும் மரங்கள், நடுவில் மக்கள் நடந்து கொண்டும் சைக்கிளில் ஓடிக்கொண்டும் இருக்கிறேன். வாஷ்ரூம் ஸ்டாப். இப்போ நாங்கள் என்டர் பண்ண போகிற இடத்துல வந்து மங்கி நிற்கிதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். மங்கிக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது, குரங்குக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. வாங்க பார்ப்போம் மங்கி நிற்கிதுன்னு சொல்லி. இங்கே தான் போகிறோம் நாங்கள். இந்த கார்டன் இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளால் வந்துட்டோம். இன்னும் குரங்கோ பிக்கோ காணையிலஞ்ச பண்டி நிற்குமாம், குரங்கு நிற்குமாம், இன்னும் பார்க்கல. இந்த ரிசர்வாயரை தான் லோவர் பிஎஸ் ரிசர்வாயர்ன்னு சொல்கிறது.
பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் மக்கள் வந்து இங்கே எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கேன்னு. இந்த வயது போன காலத்துலேயும் வந்து எக்ஸசைஸ் செய்து ஹெல்த்தியாக இருக்குன்னு, ஒல்லியாக இருக்குன்னு. இந்த ரிசர்வாயரை சுற்றி வந்து நாங்கள் சைக்கிளிங் செய்ய போகிறோம். இந்த ரிசர்வாயரை சுற்றி நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். இப்போ 10 கிலோமீட்டர் சைக்கிள் ரைடிங் முடித்து திருப்பி நாங்கள் 10 கிலோமீட்டர் சைக்கிள் ரைடிங் செய்து தான் நாங்கள் நிற்கிற வீட்டுக்கு போகலாம். 10 கிலோமீட்டர் ரைடில் ஏதாவது புது விஷயங்கள் நடந்தால் அதை வீடியோ பண்ணுறேன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து போன இடத்துல வந்து குரங்கும் இல்லை, பண்டியும் இல்லை. அதுகள் வர்றதுக்கான நேரம் சரியானதே அமையலை. ஓகே, இன்னொரு நாள் பார்ப்போம். நம்மளோட மக்கள் இங்கே கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்கேன். கிரிக்கெட் டென்னிஸ் போர்டில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கேன். நாங்கள் வந்த பாக்கிதான். அபாயம் அருகில் வராதே சார். இங்கேயும் எக்ஸசைஸ் நடந்து கொண்டு இருக்குது. ஃபுல்லாக பேக்ட் எக்ஸசைஸ் ஏரியாஸ். ஞாயிற்றுக்கிழமை காலமே இப்படி நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துலையும் பார்க்கல. சிங்கப்பூர் ஆக்கள் பேட்மிண்டனில் இன்ட்ரெஸ்ட், இந்தியாவில் பேட்மிண்டன் விளையாடி கொண்டிருக்கேன்னு. ஸோ பேட்மிண்டன், எக்ஸசைஸ், வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங். அழகிய பூங்கா. சைக்கிள் தண்டபாட்டில் ஓடிக்கொண்டிருக்கு. சிங்கப்பூரில் இருக்கிற இது ஒரு அப்பார்ட்மெண்ட். பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் எப்படி வடிவாக கட்டி வச்சுக்காங்கன்னு சொல்லி. இந்த அப்பார்ட்மெண்ட் வழியே தான் நாங்கள் மக்கள் இருக்கின. அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டும் இருக்குது. சைக்கிளிங். சிங்கப்பூர் மெட்ரோண்ட திருத்திர இடம் இதுதான். திருத்திர இடத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ட்ரெயின் கேரியர்ஸ் வந்து இருக்குது. நான் கொஞ்சம் களைச்சி போனேன். ஒரு 15 கிலோமீட்டர்ஸை வந்து சைக்கிள் ரைடிங் செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா 5 கிலோமீட்டரில் சைக்கிள் ரைடிங் காலமாக முடிஞ்சிடும். இதுதான் சேஃப்டிக்காக இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக வச்சுருக்கேன். அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே கலரில் இதில் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து 90% ஆனாக்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் வாழினேன். 10% ஆனாக்கள் வந்து லேண்டோட வீட்டில் முத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லிச்சோன்னா சிங்கப்பூர் பஸ் டிப்போ இன்ஜினுக்கு தான் இருக்குது.
ஒன்றரை மணித்தியாலும் சைக்கிள் முடிஞ்சு வீட்டை வந்தாச்சு. இதை இப்போ முடிச்சு கொள்ளுவேன்.